ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுரக்கா வேட்டை. நம்ம மாடியில 2 வகையான சுரக்கா இருக்குது. அதை தான் நம்ம இன்னைக்கு பறிச்சு எடுத்துக்க போறோம். ரெண்டுமே நாட்டு வகையான சுரக்கா தான். எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்லை. ஒன்று பாட்டில் சுரை, இன்னொன்று பேர் எனக்கு மறந்து போச்சு. வாங்க நம்ம ரெண்டையுமே அறுவடை பண்ணி எடுத்துடலாம். சுரக்கால நிறைய வெரைட்டி இருக்குது. அதுல இப்ப எங்க வீட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2 வெரைட்டியும் தான். இதுலயே சிட்டு சுரை, குடுவ சுரை, நீட்டு சுரை, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிகள் இருக்குது. கரெக்டா சொல்லணும்னா இதுல 50க்கும் மேற்பட்ட பாரம்பரிய வகை இருக்கு. இந்த சுரக்கா காஞ்சதுக்கு அப்புறம் இதோட ஓடு ரொம்ப கடினமா இருக்கும். அந்த ஓடை வச்சு ஒரு சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் அளவு பொருட்கள் அதையும் இதுல பண்ணுவாங்க. இந்த சுரக்காயோட எடை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 1.5 கிலோ வந்தது. வலுவான அறுவடையில காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுரக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர ஹார்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நிறைய இது பண்ணுவாங்க. இது நாங்கள் இந்த வருஷம் ஜனவரியில் எடுத்த காய் தான். இனிமேல் நாங்கள் இதை விதைக்கு போடுவோம். இதை விதைக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி பிப்ரவரியில் இதை நம்ம மறுபடியும் நம்மளால் நல்ல அறுவடை எடுக்க முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை வச்சு கலை பொருட்களும் கொஞ்சம் செய்வாங்க. நான் இதை ஒரு வெளியூர் போகும்போது வாங்கி இருந்தது. அங்கே அந்த சுரக்காயை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதை ஒரு டீ கோப்பையாக அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அது நான் ஒரு சுவனராக நான் அங்கே போயிட்டு வந்தப்போ இதை வாங்கிட்டு வந்தேன்.